மங்கா, சார் சொல்லுங்க சார். ஆமா இவ்வளோ நேரம் நீ எங்க போயிருந்த? பூஜை நடக்கும்போது துர்கா பக்கத்திலேயே இருந்து உன்னை பாத்துக்க சொன்னல. ஆனா இவ்வளோ நேரமா ஆளைய காணோம். என்கிட்ட கூட சொல்லாம அப்படி எங்க போன? அது வந்து சார். என்ன முழிச்சிட்டு இருக்க? எங்க போனன்னு கேக்குறேன்ல. ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம நீ இல்லாத நேரம் இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு சார்? பூஜை நடக்கும்போது கருவண்டுங்க மொத்தமா வந்துருச்சுங்க. வண்டுங்க கொத்தி மொத்த பேரையும் காலி பண்ணிருக்கும். ஆமாம்மா, நீ இங்க இருந்தப்போ வந்தது ஒரே ஒரு வண்டு தான். ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு புயல் காத்த மாதிரி கருவண்டுங்க கூட்டமா வந்துடுச்சு. ஆனா தெய்வாதீனமா பூஜைக்கு எந்த தடங்களும் நடக்கல. நாங்களும் தப்பிச்சிட்டோம். ஆமா, அந்த நேரம் நீ எங்க போனன்னு சொல்லவே இல்லை. காவல் தெய்வமா இருந்தாலும் ஆதி பரம்பொருளின் விதிப்படி நானும் சில விதிகளுக்கு கீழ்ப்படிஞ்சவதான். அதனால தினமும் 1 மணி நேரம் நிஷ்டைக்கு போகணுங்கிறது கட்டாயம். அதுபடி இந்த நாளுக்கான நிஷ்டையை முடிச்சிட்டு வரேன். இந்த தெய்வ ரகசியத்தை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? மங்கா, உன்னதான் கேக்குறேன், சொல்லு. அது வந்து சார், அது மங்கா எங்க இருந்தான்னு நான் சொல்றேன். ஓ, உனக்கு தெரியுமா? அப்போ மங்கா எங்க போயிருந்தா? ஜமீன் ஐயாவுக்கு நெஞ்சுவலி வந்ததுனால நான் தான் அகிலாமாவுக்கு துணையா இருக்கட்டும்னு அவளை ரூமுக்கு வர வச்சிருந்தேன். அப்படியா? ஏன் மங்கா, எங்க போனன்னு கேட்கும்போது பெரியமா கூட தான் இருந்தேன்னு சொல்ல வேண்டியதானே? திருன்னு ஏன் முடிச்சிட்டு இருக்க? ஏ வெசக்கன்னிகா, நீ ஏவல் வண்டுகளை அனுப்பி நீ பூஜையை நிறுத்த பார்த்திருக்க. ஆனா நீ எத்தனை தடவை பூஜையை நிறுத்தணும்னு நினைச்சாலும் ஆதி சக்தியோட அருள் இருக்கிற வரைக்கும் பூஜையை நிறுத்தவே முடியாது. மங்கா,